அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது. கல்யாண சுந்தரம் அதிமுக வெளியேறிட்டார் அப்படிங்கிறதா அந்த மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஒரு பதிவை பாருங்கள். நமது புரட்சி தலைவி அம்மா நாளேட்டின் ஆசிரியர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஏன் வெளியேறினார் அப்படிங்கிறதுக்கு பின்னணி நம்மளுக்கு தெரியும். அதை சொல்கிறேன். இந்த நியூஸ் ஜே அப்படி இந்த டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியாக நடத்தப்படுற டிவி. இவருக்கு என்ன நெருக்கடி கல்யாண சுந்தரம் கொடுக்கப்பட்டது, எதனால் அவர் வெளியேறினார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டே இருந்தோம், இந்த விஜய் அதிமுக எதிர்க்கணும், எடப்பாடி எதிர்க்கணும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் திமுகவுடைய பினாமி, திமுகவுடைய 2.0 தான். விஜய் இறக்கி விட்டது திமுகன்னு சொல்லிட்டுருக்கோம். அப்போ அதிமுக எதிர்க்கணும் விஜய். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக விஜய் ஆதரிக்கிறாங்க. அதனோட பலனை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதிமுக அனுபவிக்கிறாங்க. அதிமுக ரெண்டாக உடைக்கிறார் விஜய். கல்யாண சுந்தரம் இன்றைக்கி கட்சி விட்டு வெளியேறாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, நம்ம சொன்னோம்ல, நம்ம சொன்னதை கேட்கல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஓட்டு குறைஞ்சது காரணம் விஜய் எதிர்ப்புனாங்க. ஆனால் நம்ம ஆரம்பம் சொல்கிறோம், நீ தோற்று போயிடுவ, 3 முனை போட்டியாக இருந்தால் நீ தான் அதிமுக தான் அடுத்தாட்சி வரும், நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடத்துக்கு வரும், திமுக 3ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ விஜய் நீ எதிர்க்கணும் நம்ம சொல்லும் போது விஜய் எதிர்க்காமல் விஜய் ஆதரித்த பாவத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஆட்சியும் போய் அதிகாரம் போய் கட்சியும் போய் எல்லாம் போய் எடப்பாடி இன்றைக்கி நடுத்தலும் நிற்கிறாரு. எடப்பாடியை நம்பிகிட்டே இருந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற கருணா சுந்தரமும் நடுத்தருவில் தான் நிற்கிறார். நடுத்தெருவுக்கே விட்டார் கல்யாண சுந்தரம். கட்சி விட்டு வெளியே போயிட்டார், வெளியேறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கூடுதலாக இந்த ஜவஹர் அலி அப்படிங்கிறது தெரியும், இவர் கட்சி விட்டு வெளியே போயிருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சிக்கு உண்மையாக உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை, பணம் பகட்டு காட்டுறவங்க மட்டுமே அங்கீகாரம் கொடுக்குறார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு சிறிது கூட அங்கீகாரமே கொடுக்க மாட்டுறாரு. எனவே கட்சியிலேருந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போகிறாரு. இவர் வெளியே போகிறார். யார்? ஜவஹர் அலி வெளியே போகிறாரு, கல்யாண சுந்தரமும் வெளியே போகிறாரு. மெயினாக அந்த கருணா சுந்தரம் ஏன் கட்சி விட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னா, இந்த நியூஸ் ஜே தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நியூஸ் ஜே தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த நமது அம்மா, இவர் வேலை பார்த்தார் இல்லையா, நமது புரட்சி அம்மா, அந்த நாளேடு இருக்குல்ல, அதோட ஓனர் யார் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள். நல்லா கேட்டுங்க, எஸ்பி வேலுமணி அவர்கள். இப்போது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை போயிட்டுருக்குது. எஸ்பி வேலுமணி 25 எம்எல்ஏக்களை தனியாக கூட்டு போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. அதுக்கு சோஃபா செட்டை விலையாக வாங்கினார் எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ என்னென்னா, அந்த அம்மா இவருக்கு அந்த அம்மா நாளேட்டில் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்கார், இந்த மாதிரி எடப்பாடியை பற்றி எழுதுங்க, எடப்பாடி நம்மளுக்கு துரோகம் மாட்டார், அதிமுக துரோகம் மாட்டார், திமுக கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னார், அப்படின்னு தான் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொல்கிறார். ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட தான் சம்பளம் வாங்குறாரு கல்யாண சுந்தரம். இதான் மெயினான மேட்ரு. முதலாளி எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி, இந்த மாதிரி திமுக கூட்டணி வச்சு தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கு எதிராக எஸ்பி வேலுமணியும் இந்த மாதிரி சிவி சண்முகம் மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் போர்க்கொடி தூக்குனாங்க. பணத்தாசை பிடிச்சவர், பதவியாசை பிடிச்சவர் இந்த எடப்பாடி பழனிசாமி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்யாண சுந்தரம் பார்த்துருக்காப்புல, எழுதியலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி பாஜக கூட்டணி வைக்க வேணாம்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆனால் எடப்பாடி தான் தன்னிச்சையாக அவர் டெல்லி போய் அமித்ஷா பார்த்து அவராக முடிவு பண்ணிட்டார். அப்போ கட்சியை இந்த அளவுக்கு உயர்ச்சி காரணம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜே நியூஸு நமதம்மா ஓனர் எஸ்பி வேலுமணி சொல்கிறார். எஸ்பி வேலுமணிகிட்ட தான் தொடர்ந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அண்ணன் கல்யாண சுந்தரம். அப்போ எழுதுங்கன்னு சொன்னோடனே இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம இப்போ தான் தமிழ் தேசியம் சொல்லி நாம் தமிழர் கட்சியில் பொழைச்சோம். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் எதிராக இருக்குது யாருன்னா திராவிடம் தான் எதிராக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் திருப்பி அதிமுக ஒரு திராவிட கட்சிக்கு வந்தோம். எடப்பாடி ஒரு ஆளுமை உள்ள தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு எடப்பாடி தான் நல்ல தலைவர் சொல்லிட்டுருக்கோம். அப்போ திடீர்னு நம்மளே போய்கிட்டு எடப்பாடி துரோகி, எடப்பாடி கட்சியை அழிக்கிறாரு, எடப்பாடி தான் பிஜேபியோட கூட்டணி போனார், எடப்பாடி திமுக கூட்டணி போக அவர் தான் இது பண்ணார், முதலமைச்சராக தான் இது பண்ணார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் காலியார். அப்படிங்கிறனால வேறு வழியே இல்லாமல் கருணா சுந்தரம் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, இந்த மாதிரி நமது புரட்சி அம்மா நாளைட்டு அந்த ஆசிரியர் பொறுப்பு நான் விடுவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி போட்டு இப்போ கட்சி விட்டு வெளியே போய் இப்போ நடுத்தருவில் இருக்கார் அப்படிங்கிறதான் ஒரு செய்தி. இதை பார்த்துட்டு ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனும் மகிழ்ச்சியோட உச்சத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 2026 எலெக்ஷன் இந்த கும்பல் பூரா யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு பாவம் அறியாத அண்ணன் சீமான் ஒரு தப்பும் செய்யலைங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கலை, தமிழ்நாட்டுக்கு எதிராக எதுவுமே சிந்திக்கலை, பேசலை. ஆனால் அவரை முழுக்க பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த அதிமுக கும்பல். இந்த அதிமுகவோட கல்யாண சுந்தரம் மெயின் டீமு பாரிசாலம், பிரியகுமார், ஜெபக்குமார், நெல்சன் ஆரம்பித்து எல்லாருமே சீமானுடைய பர்சனல் அட்டாக். அதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறது யாருன்னா கல்யாண சுந்தரம் தான். அண்மையில் கூட கல்யாண சுந்தரம்
ஆனால் இடுமோன கார்த்தி கலந்துக்கிற இதில் வந்து பேசியிருப்பார். சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் தேர்வுக்கு வந்து காசு வாங்கிறார், பிற கட்சிகள்கிட்ட காசு வாங்குறாரு சொல்லி ஒரு போலியான குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ கூட நான் இடுமோன கார்த்தி வந்து சொன்னார், நீ வந்து அதிமுக கட்சிக்கு சேர்றதுக்கு வந்து நீ பணம் வாங்கி தானே சேர்ந்த, அதிமுக கட்சிக்கு வந்து பணம் வாங்கி தானே சேர்ந்த, காசுக்காக தானே நீ சேர்ந்த அதிமுக திராவிடத்துக்கு வந்து பேசின அப்படின்னு. அப்போ தொடர்ந்து இந்த ஊடகத்தில் சும்மா போலியாக பரப்புறது. சீமான் அவர்களை பற்றி பர்சனலாக அந்த வீடு வந்து 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாரு, அது வந்து தொண்டருடைய பணத்தில் தான் அந்த இது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பொய் தகவல். நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் வரையும் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எடப்பாடி தான் காரணங்க வேண்டியது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து அங்கே போனோன்னா எடப்பாடிக்கும் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க வேண்டிய. அப்போது ஒரு பிரண்ட நாக்கு பணத்துக்காக பணத்தாசை பிடிச்சவர் தான் இந்த கல்யாண சுந்தரம். இந்த கல்யாண சுந்தர டீம் தான் இந்த பிரியகுமார் இவங்கெல்லாம் அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. 4-3 போட்டி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சவுக்கு சங்கர் மெயினாக 4 விட்டால் பார்த்தீங்களா, சவுக்கு சங்கர் 4-3 போட்டின்னு சொல்லவே மாட்டாங்களாம். 3-3 போட்டி தானே. ஒரு பக்கம் விஜய், அதிமுக, திமுக அப்படி கட்டமைச்சாங்க. ஊடகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி கட்டமைச்சாங்க. அப்படி கட்டமைக்கிறனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் செய்கிறனால தான் பல பேர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் எங்கே இருக்காரு தெரில. அவர் செஞ்ச பாவம். 4 கட்சி இருக்குது, 4-3 போட்டியை கதை சொல்லாமல் சீமான் வந்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். மக்களுக்காக வந்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து கதை சொல்லுவார் சீமான். இன்னும் 100 சொன்னாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வர முடியாது அப்படியெல்லாம் பேசுகிறது இஷ்டத்துக்கு. அது பயிற்சி தான் எடுப்பாங்க, 5 வருஷம் பயிற்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் பேசினாங்க. இதெல்லாம் பேச வச்சது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கி அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் பண்ண முடியல. அவரோட பதவி வந்து புடுங்கி அத்துக்கிட்டு கிடக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் அரசியல் ஆழமாக புரிஞ்சவங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா எடப்பாடி தலைமை நம்ம ஏற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்சி அழிஞ்சிரும். நம்மளுடைய அந்த அந்த வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம வந்து எம்எல்ஏவாக இருப்போம், அடுத்த இடத்துல நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது, நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா எடப்பாடி வந்து நம்பி இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை, அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் தெரியும், சிவி சண்முகம் அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் சரி நம்ம வந்து ஏன் இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கணும், ஏன் எடப்பாடி நம்ம திருப்பி இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், இவர் தான் திமுகவோட கூட்டணி போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறாங்க. அப்போது இந்த ஒட்டுமொத்த சினாரியோ நடக்கிறது காரணம் என்ன, எடப்பாடி பழனிசாமி இந்த கும்பல் தான். நாம் தமிழர் கட்சி வீழ்த்தலாம் நினச்சிட்டு கடைசியில் அவங்களே விழுந்துட்டாங்க. விஜய் எதிர்க்கணுங்கிறது ஒரு தார்மீக உரிமை கரூர் சம்பவத்தில். ஆனால் ஆதரவு கொடுத்தாங்க இந்த கல்யாண சுந்தர கும்பல்லாம். அதுவும் கல்யாண சுந்தரம் பேசினார் பாருங்க, அதாவது விஜய் வந்து காரணமே இல்லை, விஜய் சொன்ன டயத்துக்கே வந்துட்டாரான். இங்கே போலீஸ் தப்பு, உளவுத்துறை தப்பான். ஆனால் அதே ஒரு மாதம் கழித்து கூட்டணிக்கு வரலை அந்த ஊழல் கட்சி சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்டிக்கிட்டு பேசுகிறாரு. யார்? நம்ம கல்யாண சுந்தரம். அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இவனுக்கெல்லாம் வர்றானுங்க சின்ன பசனுங்க, நாங்கள் தான் முதலமைச்சருங்கிறானுங்க, அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படி முழுக்க பணத்துக்கு ஆசை பிடிச்சி. அது மமதங்க. ரெண்டாவது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு துணிவு இருக்குது. இப்போது திமுக எது பேசினா அப்படின்னா அவங்க வழக்கு போடுவாங்க, அது மாதிரி பாஜக பேசினா வழக்கு போடுவாங்க, அது மாதிரி. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசினா அப்படி கிடையாது. அந்த துணிவில் தான் இவங்க இஷ்டத்துக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசினாங்க. இன்றைக்கி அந்த துணிவு எல்லாம் போய் அதுலேயும் கருணா சுந்தரம் வந்து 66 லட்சத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போதே இது பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மொத்தத்தில் என்னென்னா அந்த காணொலியில் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து கல்யாண சுந்தரம் வந்து இருந்தார், தமிழ் தேசியம் பேசினார், அதுக்கப்புறம் திராவிடம் போனார், எடப்பாடி முட்டு கொடுத்தாரு, கடைசியில் எடப்பாடி எதிர்த்து பேசணும், எடப்பாடி துரோகி அப்படி எழுதணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தோடனே அப்போ ஜவம் வாங்கிட்டார், அவ்வளோதான். ஏன்னா இதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அதிமுக இதே ஜவஹர்லால் இன்றைக்கி வெளியே போகிறாரில்ல, அவரை பார்த்து கேட்டார், அதிமுக ஓட்டு காசு கொடுக்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். அதே ஆனால் இடுமான கார்த்தி வந்து இவர் அதிமுகவுக்கு போய் சேர்ந்தவுடனே அதிமுக ஓட்டு காசு கொடுன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டவுடனே சத்தியம் பண்ண முடியலை. ஒரு பெரிய கட்சி ஏதாவது ஒரு பக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார் இந்த கல்யாண சுந்தரம். அப்போது பொய் பிரார்த்தலாம் நம்ம பேசினா போவான் ஐயோன்று போவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் கல்யாண சுந்தரம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.